I am no longer a slave. I am no longer a slave. இனி நான் அடிமை அல்ல. சொல்லுங்கள், இனி நான் அடிமை அல்ல. இன்னொரு சொல்லுங்க. ரைட். உங்களுக்கு நீங்கள் அறிந்த வேத பகுதியிலிருந்து அறியாத சத்தியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை நான் வாசிக்க நீங்கள் என்னோடு கூட தொடர்ந்து வாசிக்கும்படியாய் அன்பாய் நான் கேட்கிறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 16th chapter 1 முதல் 16 வசனங்கள். ஆபிராமுடைய 16வது பக்கம், ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது பக்கம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பும் ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனை ஆட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராய் நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆட்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரடைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கு விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாயி ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. இஸ்ரேல் தேசம் போன பொழுது இந்த சூருக்கு போகிற அந்த சூர் என்கிற அந்த பாலைவன பகுதியை நாங்கள் கடந்து போகும்படிக்கு கர்த்தர் பெரிதான கிருபையை தந்தார். வார்த்தைக்கு வார்த்தை உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேச இருக்கிறார். செய்தி முடிவிலே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, எந்த வார்த்தை தொட்டது என்று, அல்லது ஸ்டேட்டஸா என்ன சொல்லுவாங்க, பிரதானமா ஸ்டேட்டஸ், எந்த வார்த்தை தொட்டது என்று. ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ இதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அளித்த முதல் வாக்கு தத்தம். பெரிய ஜாதி ஆகணும்னா என்ன இருக்கணும் சொல்லுங்க? பெரிய ஜாதி ஆகணும்னா எப்படிங்க? மனைவி இருக்கணும். அது சரிதான்ப்பா, கரெக்டு தான். இது புது பாயிண்டாக இருக்குதே. பிள்ளைங்க இருக்கணும்.
ஆமாம், பிள்ளைங்க இருக்கணும். ஆமாம், பிள்ளைங்க இருக்கணும். மனைவி இருந்தால் தானே பிள்ளைங்க இருக்கணும். அவர் சொன்னது சரிதான், பிள்ளைங்க இருக்கணும். ஆனால் சாராய்க்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. பிள்ளை இல்லாத சாராய்க்கு அவமானம், உள்ளேயும் அவமானம், வெளியேயும் அவமானம். பிள்ளை இல்லை என்றால் அந்த நாட்களிலே அவளை பெண்ணாகவே மதிக்க மாட்டார்கள். சமுதாயத்திலே பிள்ளை இல்லாத ஸ்திரீக்கு அந்தஸ்து எதுவும் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தால், வெளியேனா சபையில் எப்படிப்பட்ட அவமானம் சொன்னா, ஏன் நீ ஜெபிக்கிறது இல்லையா, ஏன் நீ உபவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளை இல்லைன்னு சொன்னா சமுதாயம் கணவன் மேலே பழி சுமத்துவதே கிடையாது. கணவன் மேலே பழி சுமத்துவதே கிடையாது. நல்ல தேக ஆரோக்கியம் உடையவளாக இருந்தாலும் பெண் தான் மலடி என்று அழைக்கப்படுகிறாள். ஒரு பெண் பிள்ளை பெறுகிறாள் என்றால், பிள்ளை பெறுதா சமுதாயத்திலே அவளுக்கு ஒரு அந்தஸ்தையும் எதிர்கால பாதுகாப்பையும் அளிக்கிறது. சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர் செக்யூரிட்டி. சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர் செக்யூரிட்டி. ஒரு அந்தஸ்தை பிள்ளை பேர் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். ஒரு எதிர்கால பாதுகாப்பும் அவளுக்கு உண்டு. பிள்ளை இருந்தாவே சரி. அதனால தான் நம்ம தேசத்தில், நம்ம ஊரில் பிரச்சனைன்னு சண்டை கணவன் மனைக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த பிள்ளைக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும், அப்படி தானே சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்காக தான் இருக்கிறேன், இந்த பிள்ளைக்காக தான், இல்லைன்னா என்றைக்கோ உங்களை விட்டு ஓடி போயிருப்பேன். அப்போது ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தையும் ஒரு பாதுகாப்பையும் அவளுக்கு கொடுக்கிறது. இப்போ சாராய்க்கு ஒரு ஐடியா வந்தது. அவளுக்கு ஒரு எகிப்து தேசத்து அடிமை பெண் ஒருத்தி அவளுக்கு வேலைக்காரியாய் இருந்தாள். அவளை அந்த அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு, தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமணி ஆட்டியாக கொடுத்து அவளுக்கு பிறக்கும் பிள்ளையை சட்ட ரீதியாக்கி அவளையோ அடிமை நிலையிலேயே வைத்திருப்பது என்பதுதான் சாராயோட திட்டம். அந்த அடிமை பெண்ணை தன் புருஷனுக்கு மறுமனையாட்டியாக, வைப்பாட்டியாக கொடுத்து அவள் மூலமாய் ஒரு பிள்ளையை பெற வைத்து, அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக சட்ட ரீதியாக்கி கொண்டு, அந்த ஆகாரையோ அடிமை பெண் என்கிற நிலையிலேயே வைத்து விடுவது. இப்போ அந்த ஆகாரின் மூலமாய் ஒரு பிள்ளை தனக்கு வந்தவுடனே சமுதாயத்திலே அவளுக்கு ஒரு அந்தஸ்து பெற்றுக்கொள்வது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவள் என்ன செய்திருக்கணும்னு சொன்னா, தன் புருஷன் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அவர் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார், பொய் சொல்லுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப பொய் சொல்ல மாட்டார் என்றால், கர்த்தர் மனமாற மாட்டார் என்றால், அழைக்கும் போதே, ஆபிரகாமை அழைக்கும் போதே 65 வயதில், உங்களை அழைக்கும் போதே 65 வயசு, பிள்ளை பெறலாம், பெற்றெடுக்கும் காலம் கடந்துவிட்ட நிலை. அப்போ அழைக்கும் போதே 65 வயதிலே அழைக்கும் போது கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரே. ஆனால் கர்த்தர் ஏனோ என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார், கர்த்தர் ஏனோ என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், வாருங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம், சேர்ந்து உபவாசிப்போம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார், என் வீட்டை கட்டுவார் என்று அவள் சொல்லி இருக்கணும். She is placing her faith and her expectation on somebody else instead of putting it on God. அவள் தன்னுடைய விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் கர்த்தர் மேல் வைக்காதபடிக்கு
வேற ஒரு நபர் மேல் அவள் வைத்தாள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. தம்பதியர், பிள்ளை இல்லாத தம்பதியரை பார்த்து நான் சொல்கிறேன். 65 வயசு ஆபிரகாம், 90 வயசுல சாராய், 100 வயசுல 99 100 வயசுல ஆபிரகாம். அவன் கணவன் 100 வயசிலும் மனைவி 90 வயசுல இருக்கும்போது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருப்பார்கள். உங்க வயசும் உங்க சூழ்நிலையும் கர்த்தருக்கு மாத்திரம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உங்க விசுவாசம் தான் மிகவும் முக்கியம். உங்க எதிர்பார்ப்பு தான் மிகவும் முக்கியம். ஒரு அம்பாசமுத்திரத்திலிருந்து ஒரு தம்பதி வந்தார்கள். இப்போ பெங்களூர் இருக்கிறாங்க. அவங்க பேர் பாமா. அழுதாள், லிட்ரலாக அழுதா. பக்கத்தில் அவளே பார்த்தாங்க. அதெல்லாம் அவ அதை சட்டை பண்ணவே இல்லை, அழுதா. 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாஸ்டர். இனிமேல் பிள்ளை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். போன வாரம் போயிட்டு வந்தோம். பிள்ளை பிறக்காதுன்னு சொல்லிட்டார் பாஸ்டர். ஏன் இனிமேல் உயிரோடு கூட இருக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு அழுதா. டாக்டர் தானே சொன்னார், கர்த்தர் சொல்லலையாம்மா? கர்த்தர் சொன்னான்னா என்கிட்ட சொல்லு, டாக்டர் சொன்னதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபித்தோம், அற்புதம் நடந்தது. அவளுக்கு பிள்ளை பிறந்த நாட்களிலே நான் வெளியூரிலே ஊழியத்தின் மொத்தம் சென்றிருந்தேன். ஆகவே உடனடியாக சென்று அவளையும் பிள்ளையும் பார்க்க முடியவில்லை. அதுக்கப்புறம் ஒரு 15 நாட்கள் ஆகிவிட்டது. 15 நாட்களுக்கு பிறகு அவளை போய் பார்க்கறதுக்காக அம்பாசமுத்திரம் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளார நுழையிறோம். வீட்டுக்குள்ளார நுழையும் போதே சொல்லாமல் தான் அதாவது அவங்ககிட்ட ஃபோன் பண்ண நாங்கள் வரோன்னு சொல்லாமல் தான் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சோம். வீட்டுக்குள்ளார நுழையும் போது அவர் என்ன செஞ்சார், கட்டிலில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னார். ஆமாம். நான் சொன்னேன், என்ன இப்படி மோந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என் பிள்ளையோட கக்கா துணி பாஸ்டர் அப்படின்னார். என் பிள்ளையோட கக்கா துணின்னு. கக்கா துணியா? கக்கா துணியை இப்படி மோந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பாஸ்டர், கக்கா துணி உங்களுக்கு நாரும், எனக்கு மணக்குது பாஸ்டர்னார். ஆமாம், எனக்கு மணக்குது பாஸ்டர். 14 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பிறந்த பிள்ளை பாஸ்டர். 14 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பிறந்த பிள்ளை. அப்போ கக்கா துணி எங்களுக்கு மணக்குதுன்னு சொன்னார். அப்போது 12வது வருஷத்தில் ஜெபித்தாள். ஜெபித்த உடனே அவளுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் வந்துவிட்டது. வருஷங்களை குறித்து அவள் எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. வருஷங்கள் கடந்து போனதை குறித்து கவலைப்படவும் இல்லை. அற்புதம் செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு உங்களுக்கும் சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அவள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தாள். But the confession of God's name doesn't trigger her faith. She knows God's name, but her confession doesn't trigger her faith. அவள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தாள். ஆனால் விசுவாசத்தை தூண்டும் அளவிற்கு கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய அவள் அறியாதிருந்தாள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அவன் பெர்க்மான்ஸு எல்லாம் ஏழை எளிய ஜனங்களுக்காக, படிப்பு அறிவில்லாத ஜனங்களுக்காக அப்படியே பாடல்கள் எழுதி புரியும்படியாய் அப்படியே பாடுகிறது ஒரு அறிக்கையாகவே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் எளிய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், என்னுடைய விசுவாசம் தூண்டப்பட வேண்டுமையானால்
நான் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாத நாட்களில் அப்படி தனியாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே யெகோவா ஷாலோம்னு சொல்லியிருக்கிறீர், ஆனால் நான் இப்போ இருக்கிற என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் யெகோவா ஷாலோம் என்கிற வார்த்தையை நான் என்னால் அனுபவிக்க முடியல. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு யெகோவா ஷாலமாக இருக்கணும், யெகோவா ஷாலமாக இருக்கணும். பிள்ளைகள் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர் என்று சொல்லியிருக்கிறீர். என் வாழ்க்கையில் அப்படி நடக்கணும் ஆண்டவரே. உன் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி வாக்களித்து இருக்கிறீர். என் வாழ்க்கையில் அப்படி நடக்கணும் ஆண்டவரே. அப்போ ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமம், ஒரு நாமத்தை, அந்த நாமத்தை நான் எவ்வளவாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவேனால், எவ்வளவாக அந்த நாமத்தை புரிந்து கொண்டு அறிக்கை செய்கிறனோ அவ்வளவாக கர்த்தருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்பது அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த சாராயினுடைய வாழ்வின் ஆதாரம் என்று சொன்னால், ஏற்கனவே 12வது அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் கர்த்தரிடத்தில் அவள் ஜெபித்திருக்க வேண்டும். இப்போ அடிமை பெண்ணை புருஷனுக்கு வைப்பாட்டியாக கொடுத்து பிள்ளையை கேட்கிறாள் என்றால், அந்த பிள்ளையை ஆகார் மூலமாய் பிறந்த, வைப்பாட்டியின் மூலமாய் பிறந்த அந்த பிள்ளையை கொஞ்சி குழாவ அல்ல, பிள்ளையின் மூலம் அவள் தன்னுடைய சமுதாய அந்தஸ்தை அடைந்து கொள்ள விரும்பினாள். ஆமென் சொல்லுவீங்களா? அவள் சமுதாய அந்தஸ்தை அடைந்து கொள்ள விரும்பினாள். யார் இந்த ஆகார்? இந்த ஆகார் யார்? வேதத்தில் வாசிக்கிறோம். 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்குமாக நான் வாசிக்கிறோம். பஞ்சம் உண்டான பொழுது, தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டான பொழுது, அவர்கள் ஆபிரகாமும் சாராயும் பஞ்சத்தின் நிமித்தமாக எகிப்திற்கு அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்கள் அங்கே போனார்கள். ஆடுகளோடு மாடுகளோடு செல்வத்தோடு அவர்கள் போகிறார்கள். தன்னுடைய மனைவி அழகுள்ளவளாக இருக்கிறாள் என்று கண்டு அவன் சொல்கிறான், நீ ரொம்ப அழகாக இருக்கிற, அதனால் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன வெட்டிட்டு ஒன்றை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால் நீ என்ன சொல்லு, இவர் எனக்கு அண்ணன், நான் இவருடைய தங்கச்சின்னு சொல்லு அப்படின்ட்டான். அப்போ அண்ணன் தங்கச்சின்னா பயப்படுவாங்க, புருஷன் மனைவின்னு சொன்னால் புருஷனை வெட்டிடுவாங்க, அதனால் இவர் எனக்கு அண்ணன், நான் தங்கச்சின்னு யார் கேட்டாலும் சொல்லு ஒன்று கர்த்தர் அதெல்லாம் மன்னிச்சிடுவார், அதெல்லாம் பார்க்க மாட்டார், ஒன்றும் தப்பாக எடுக்க மாட்டார், சொல்லுன்னு. வேதம் சொல்லுது, எகிப்தினுடைய ராஜா இந்த சாராய் அழகா இருக்கிற ஒரு பெண் என்று சொல்லி அவனுடைய அரண்மனையில் இருக்கிற பிரபுக்கள் இந்த எகிப்தின் ராஜாவிடத்தில் செய்தி சொல்லுகிறாள், ராஜாவே, நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணு வந்திருக்கிறாங்க. அந்த பெண் இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்திராத சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கலாம்னு சொல்லி அவளை குறித்து ராஜாவிடத்தில் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். யாரு அது? யாரு அது? கூட வந்திருக்கு புருஷனா? இல்லை, அது அவங்க அண்ணனா, இது தங்கச்சா, அண்ணன் தங்கச்சி வந்திருக்கிறாங்க. அப்படியா? அப்பனா காரியம் ரொம்ப சுலபமாச்சுன்னு சொல்லி என்ன செய்கிறான் எகிப்தின் ராஜா, தமிழிலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் சொல்லப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்கம்மா. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ சாராய் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூலப்பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த புறத்திற்கு கொண்டு போகப்பட்டாள். பார்வோனுக்கு வைப்பாட்டியாக இருக்கும்படியாக சாராய் அந்த புறத்திற்கு கொண்டு போகப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த புறத்திற்கு கொண்டு போகப்பட்டு அந்த புறத்தில் சாராய் வைத்துவிட்டு இப்போ பார்வோன்
எகிப்தினுடைய ராஜா என்ன செய்கிறான், ஆபிரகாமை அழைத்து உன் தங்கச்சி இனிமே மறந்துரு, இனிமே அவள் அந்தப்புறத்தில் என்னுடைய அந்தப்புறத்தில் தான் இருப்பாள், அதுக்கு பதிலாக உனக்கு பரிசம் தருகிறேன் என்று சொல்லி சாராய்க்கு பரிசமாக ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கோவேறு கழுதைகளையும் ஒட்டங்களையும் அவன் பரிசமாக கொடுத்தான். எவ்வளவு கொடுத்தான் பாருங்க. ஆடுகளை கொடுத்தான், மாடுகளை கொடுத்தான், கழுதைகளை கொடுத்தான், வேலைக்காரர்களை கொடுத்தான், வேலைக்காரிகளை கொடுத்தான், கோவேறு கழுதைகளை கொடுத்தான், ஒட்டங்களை கொடுத்தான். ஆமா, இவனும் இந்த கூறுகட்டவனும் ரொம்ப நன்றி ராஜான்னு சொல்லிட்டான், வாங்கிட்டு வந்துட்டான். அந்த வேலைக்காரிகள், அந்த ராஜா, எகிப்தின் ராஜா கொடுத்த வேலைக்காரிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேலைக்காரிகளில் ஒருத்தி தான் இந்த ஆகார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அந்த வேலைக்காரிகளில் ஒருத்தி தான் இந்த ஆகார். இப்போ இந்த ஆகார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கற்பம் மதி ஆனவுடனே அவள் தன்னுடைய நாச்சியாரை சாராயை அவள் அற்பமாக எண்ணினாள். அவள் அது அழுது கொய்யோ முறையோன்னு தன்னுடைய கணவன் ஆபிரகாமிடத்தில் முறையிடுகிறாள். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ தானே கொடுத்த, நான் கேட்டேன் ஆகார எனக்கு கொடுன்னு சொல்லி, நீ தானே கொடுத்த, நீ கொடுத்துட்டு இப்படி என்ன நோக்கடிக்கிறேன்னு சொல்லி உன் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி நலமானபடி செய்யின்னு சொல்லிட்டா. அவர் சொன்ன உடனே இந்த சாராய் அந்த ஆகாரை மிக கொடுமையாக கொடுமைப்படுத்த ஆரம்பித்த உடனே இந்த ஆகார் சொல்லாமல் கொள்ளாமல் ஆபிரகாமை விட்டு அவன் வீட்டை விட்டு ஓடி போய் வனாந்திர மார்க்கமாக அவள் ஓடி போனாள். வனாந்திர மார்க்கமாக சூருக்கு போகிற வழியாக எகிப்து நோக்கி சூருக்கு போகிற மார்க்கமாக வனாந்திரத்தின் வழியாய் அவள் போகும்போது வனாந்திரத்திலே ஒரு நீர் ஊற்றண்டையிலே கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஆகாரை சந்தித்து, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே நான் 3 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம், ஆகாருக்கு ஹோப் இஸ் ஃபவுண்ட், நம்பிக்கை கிடைத்தது. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், ஆகாருக்கு நம்பிக்கை கிடைத்தது. சத்தமா சொல்லுங்களேன் எல்லாரும், நம்பிக்கை கிடைத்தது. இன்னும் சத்தமா சொல்லுவோம், நம்பிக்கை கிடைத்தது. 7வது வசனத்தை வாசித்து பாருங்க, 16:7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரு சண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ரைட். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் என்று சொல்லவில்லை, தேவ தூதன் என்று சொல்லப்படல. கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதன் அல்ல, கர்த்தருடைய தூதனானவர். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் என்று ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் எங்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதுவெல்லாம் தியோஃபெனி என்று சொல்வார்கள். தியோஃபெனி, இயேசு கிறிஸ்து ஒரு தூதன் வடிவத்திலே ரூபத்திலே பழைய ஏற்பாட்டிலே வருகிறதை கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து, மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு தூதனுடைய ரூபத்தில் வந்ததை கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இந்த கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமானார் என்று சொல்லப்படல, ஆகாருக்கு தரிசனமானார் என்று சொல்லப்படல. கர்த்தர் ஸ்தோத்திரம். மாறாக he was looking for and he was searching for.
கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம். கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடும்போது அந்த நபரை பார்த்துட்டோன்னா என்ன சொல்லுவாங்க? பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், ராஜனை பார்த்துட்டேன் ராஜனை பார்த்துட்டேன், ராஜன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டேன். எங்கே இருக்கிறான்னு தெரியாது, எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு தெரியாது. ஆனால் பார்த்த உடனே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்லுவார். இது அப்படி இல்லை. கர்த்தருடைய தூதனானவர் அவளை கண்டு கண்டு சொல்லுங்கள், கண்டு. ஆமாம், ஆங்கிலத்தில் ஃபவுண்ட், கண்டுபிடித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தமிழிலே கண்டு என்று சொல்லப்பட்டு இருக்குது, ஆங்கிலத்தில் கண்டுபிடித்தார் என்று சொல்லப்பட்டு. ராணி ஸ்கூல்கிட்ட நான் நிற்கிறேன். என்னை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? தம்பி, ராணி ஸ்கூல் முன்னால ஸ்கூட்டருக்கு பக்கத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நான் நின்றுட்டு இருக்கிறேன். எங்க பாஸ்டர்? ராணி ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஸ்கூட்டர் பக்கத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். தெரியுதா? தெரியலையே. பார்த்துட்டேன் பாஸ்டர், பார்த்துட்டேன் 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 பார்த்துட்டேன், அங்கேயே இருங்க வந்துடுறேன், பார்த்துட்டேன். அந்த பார்த்துட்டேன்னு சொல்றாருல, அந்த வார்த்தை தான் கண்டுபிடித்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கண்டுபிடித்தார். ஆமா, அவருக்கு தெரியும், ஏற்கனவே அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா சூருக்கு வருகிற வழியிலே அவளை கர்த்தர் கண்டுபிடித்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கண்டுபிடித்து கர்த்தர் ஆகாரை பார்த்து அவளை பார்த்து ஆகாரே ஆகாரே என்று அவளை பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, முதலாக இந்த சம்பவத்திலே கர்த்தருடைய தூதனானவர் தான், கர்த்தர் தான் ஆகாரை அவள் பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென் சொல்வீங்களா? இதுவரைக்கும் அரண்மனையிலே ஆபிராமோ அல்லது சாராயோ அவளை பெயர் சொல்லி அழைத்ததே கிடையாது. அடிமை பெண் அடிமை பெண் அடிமை பெண் என்றே அழைத்தார்களே ஒழிய ஒரு முறை கூட ஆகாரே என்று அழைத்தது கிடையாது. ஆனா இப்போ கர்த்தருடைய தூதனானவரை கண்டுபிடித்து அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை ஆகாரே ஆகாரே. அவளுக்கு இப்போது தனக்கு ஒரு அடையாளம் கிடைத்து விட்டது என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, இதுவரைக்கும் எல்லாரும் எப்படி சொன்னாங்க? அடிமை பெண் என்று சொன்னாங்க. எல்லாரும் அடிமை பெண் என்று சொன்னார்கள். இப்போ முதலா அதுவும் கர்த்தரிடத்திலிருந்து தனக்கு ஒரு அடையாளம் கிடைத்து விட்டதை கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளை வனாந்திரத்திலே கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவரை பெயர் சொல்லியும் அழைத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பெயர் சொல்லியும் அழைத்தார். அவளை வனாந்திரத்தில் கண்டுபிடித்தது ஒரு ஆச்சரியம். இரண்டாவது, அவரை பெயர் சொல்லி அழைத்தது ஒரு ஆச்சரியம். ஆமாம், ஒருத்தர் பேரை சும்மா சாதாரணமாக ஒரு சந்திப்பில் ஒருத்தரை சந்திச்சுட்டு பல நாள் கழித்து பல வருஷம் கழித்து மீண்டும் சந்திக்கும் போது அவர் பேரை சொன்னால் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். அப்படி தானே? ஆமாம். சிங்கப்பட்டி ஆனந்தராஜ் அவருடைய சம்பந்தக்காரர், அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 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 விசேஷம், அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தது, ஏதோ ஒரு விசேஷம். அந்த விசேஷத்துக்கு சிங்கப்பட்டிக்கு நான் ராஜன் எல்லாம் அந்த விசேஷத்துக்கு நாங்கள் போனோம். பாருங்கள், அவர் ஆனந்தராஜோட சம்பந்தக்காரர் கேரளாவிலேருந்து வந்திருந்தார். நான் போன உடனே அவர் கார்லேருந்து இறங்க உடனே அவரை பார்த்து, என்ன முருகானந்தம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் பாருங்க, முருகானந்தம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. சார் சார் கடவுளே என் பேரை சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். இன்றைக்கி பூரா இதை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் சார். அவர் பேரை நான் சொன்னேன், என்ன முருகானந்தம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது. அப்போ நம்ம பேரை பாஸ்டர் சார் மறக்காமல் வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வானத்தையும் பூமியும்
உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் இந்த அடிமை பெண்ணை பார்த்ததும் அல்லாமல் இவள் பெயர் சொல்லி இவரை அழைத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர் பெயர் சொல்லி அழைத்தார். பெயர் சொல்லி அழைச்சிட்டு 2 கேள்வி கேட்கிறார். 2 கேள்வி. ஆகாரே, where are you coming from and where are you going? நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? சொல்லுங்கள், நீ எங்கே இருந்து வருகிறாய்? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் எங்கே இருந்து வருகிறாள் என்று ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியுங்க, தெரியும். எங்கே இருந்து வருகிறாய் என்று சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எங்கே இருந்து வருகிறாய் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஏன் ஆகாரே, ஆபிரகாம் வீட்டில் தானே இருந்த, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்வீங்களா? உனக்கு என்ன ஆச்சு, அதான் அர்த்தம். What happened to you? உனக்கு என்ன ஆச்சுன்னு கர்த்தர் கேட்கிறார். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லும்போதே விசும்பி விசும்பி அழுதிருப்பாள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, விசும்பி விசும்பி அழுதிருப்பாள். என்ன ஆச்சுன்னு ஒருத்தர் ஆறுதலாக கேட்கிறாரே, ஆறுதலாக கேட்கிறாரே. இவர் ஏற்கனவே சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே தூதன் வடிவத்திலே இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலும் இதே காரியத்தை தான் செய்தார். திரும்ப திரும்ப திரும்ப, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்படித்தான் கர்த்தர் கேட்டார். ஆமா, ஆண்டவரே எனக்கு ஒரு தள்ளு வண்டி வேணும் ஆண்டவரே அப்படின்னா சொல்லுவான். அவன் தான் குருடன் ஆயிற்று. பார்வை தானே அவன் கேட்கிறான். தாவீதின் குமாரனே என்று சொல்லி பார்வை தானே அவனுக்கு வேணும். அவனை பார்த்து, குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான்னு சொன்னா அர்த்தமே இல்லாத கேள்வியை போல, இல்லை 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 இல்லை, உன் பெயர் என்ன, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதெல்லாம் கர்த்தர் கேட்கிற காரியம். அவன் சுகமாக வேண்டும் என்று தானே வந்திருக்கிறான். அவனை பார்த்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சும்பின கையை உடைய மனுஷனை பார்த்து உன் கையை நீட்டுன்னு சொல்றார். அவனால நீட்ட முடியாம தானே வந்திருக்கிறான். கை நீட்ட முடியல, நீட்ட முடியாதவனை பார்த்து கையை நீட்டுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இழைச்சிக்கிட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட போனோன்னு, டாக்டர் நல்லா இழுத்து மூச்சை விடுங்கன்னு, அது மூச்சை விட முடியாததான் சார் வந்திருக்கேன். ஆமாம், இப்போ இழுத்து மூச்சை விடுங்கன்னா எங்கே இழுத்து மூச்சை விடுறது, எங்கே இழுத்து மூச்சை விடுறது? அது மாதிரி தான் கர்த்தர். ஒவ்வொரு கேள்வியும் அப்படிப்பட்ட கேள்வியாகத்தான் இருந்தது. கர்த்தர் இந்த ஆகாரை கண்டதும், கவனிங்கள், தேவனுக்கு மாட்டார், அவளை விசாரிக்கும் ஒரு வார்த்தையாக, நீ எங்கே இருந்து வருகிற, உனக்கு என்ன ஆச்சு ஆகார்? இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்தும் உங்கள் பாடுகள், உங்கள் வேதனைகள், உங்கள் துக்கங்கள், இவள் எல்லாவற்றையும் விசாரிக்கும் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் அவளை கண்டதும், கவனிங்கள், கர்த்தர் அவளை கண்டதும், கர்த்தர் அவளை விசாரித்ததும் அவளுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுத்து விட்டது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ஆபிரகாமோ, சாராயோ, மற்ற வேலைக்காரர்களோ ஒருவர் கூட இதுவரைக்கும் விசாரித்திராத பட்சத்தில் கர்த்தர் அவளை தேடி வந்து விசாரித்தார். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? 800 கோடிக்கும் அதிகமான. இந்த 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் மத்தியிலே உங்க பேரு கர்த்தருக்கு தெரியும். உங்க பேர் கர்த்தருக்கு தெரியும்.
800 கோடி ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். 800 கோடி பேருக்கு மத்தியிலே கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவராய், உங்கள் வியாகுலத்தை அறிந்தவராய், உங்கள் போராட்டங்களின் நெருக்கங்களையும் பலகீனத்தையும் அறிந்தவராய் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். முதல் காரியம், அவளுக்கு நம்பிக்கை கிடைத்தது. she found hope is found. அவளுக்கு நம்பிக்கை கிடைத்தது. இரண்டாவது காரியம், ஹேகார் found hope for the future. முதல் காரியம் நம்பிக்கை கிடைத்தது. இரண்டாவது, ஆகாருக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கிடைத்தது. ஆமென் சொல்வீங்களா? hope for the future. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. சொல்லுங்கள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. ஆமா, கர்த்தர் அவளை சூருக்கு போகிற வழியே நீரூற்றண்டையில் அவளை கண்டார். அவரை பெயர் சொல்லி ஆகாரே என்று பெயர் சொல்லி அழைத்தார். அவளுக்கு பெரும் நம்பிக்கை வந்துவிட்டது. அடுத்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ கர்ப்பவதி ஆயிருக்கிறாய், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆமென் சொல்வீங்களா? அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. பிறக்கும் முன்பே பிள்ளையின் பெயரை ஆகாருக்கு கர்த்தர் சொன்னவுடனே அவளுக்கு தன் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை வந்துவிட்டது. ஆமென் சொல்வீங்களா? உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னவுடனே ஆகாருக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை வந்துவிட்டது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இஸ்மவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். சொல்லுங்கள், கர்த்தர் என் அங்கலாய்ப்பை கேட்டார். ஆமா, இஸ்மவேல் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு புரிந்து விட்டது, கர்த்தர் என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டு விட்டார். சொல்லுங்கள், கர்த்தர் என் அங்கலாய்ப்பை, எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் என் அங்கலாய்ப்பை கேட்டார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் அவளுக்கு சொன்ன வார்த்தை இன்னும் அவளுக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்து விட்டது. கூடுதல் நம்பிக்கை அவளுக்கு கொடுத்து விட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தில் நீங்க வாசித்து பாருங்க, 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. 16:12. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாரையும் எதிராக குடியிருப்பான் என்றார். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. துஷ்ட மனுஷனாய் இருப்பான். இந்த வார்த்தை எனக்கு ஆரம்ப நாட்களில் புரியல. அப்புறம் இந்த வார்த்தையை மூல பதத்தில் என்ன சொல்லுன்னு பார்க்கும்போது சில ஆங்கில வேதாமத்திலும் சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டே இருந்தது. இந்த தமிழில் துஷ்ட மனுஷனாக இருப்பான்னு நீங்கள் அதில் சைடில் எழுதிக்கிங்க ஆங்கிலத்தில். இந்த பிள்ளைகள், he will be a wild ass of a man. He will be a wild ass of a man. அவன் காட்டு கழுதையை போல் இருப்பான். சொல்லுங்கள், எப்படி இருப்பான்? அல்லேலூயா. ஆமா, காட்டு கழுதைனா காட்டில் இருக்கிற கழுதை கிடையாது. வீட்டில் இருக்கிற கழுதை எப்படி இருக்கும்? காட்டு கழுதை மாதிரி. சொல்லுங்க, எப்படி இருக்கும்? காட்டு கழுதைனா காட்டில் இருக்கிற கழுதை கிடையாது. வீட்டு கழுதை எப்படி இருக்கும்? காட்டு கழுதை. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், வீட்டு கழுதை ஆனால் காட்டு கழுதையாக இருக்கும். ஆமாம், பிள்ளைக்காக ஜெபம் ஆண்டவரே கர்த்தாவை பிரதிஷ்டை பண்ண வரும்போது, ஆண்டவரே இந்த பிள்ளையை காட்டு கழுதையை போல வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்னா அந்த பெற்றோர் எப்படி இருக்கும்? காணிக்கே கொடுக்காம போயிடுவாங்க. ஆமாம், பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணுறாரு, காட்டு கழுதைன்ட்டு. காட்டு கழுதை எப்படிங்க? வெறும் கழுதைன்னு சொன்னாவே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், கோவம் வந்துடும். ஆமாம்,
காட்டுக்கழுதைனா இப்படி இருக்கும். ஆனால் கர்த்தர் அவளை பார்த்து சொல்றார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவன் காட்டுக்கழுதையை போல் இருப்பான். எப்படி பாருங்க கர்த்தர் சொல்றார் பாருங்க, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவன் காட்டுக்கழுதை. சொன்னா நமக்கெல்லாம் இப்படி சொன்னா நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் உண்டாயிரும். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா ஆகார் சந்தோஷம் அடைந்து விட்டாள். அல்லேலூயா. ஏன் சந்தோஷம் அடைஞ்சான்னு சொன்னா, காட்டுக்கழுதை என்று கர்த்தர் சொல்லுவதனுடைய அர்த்தம், யாரும் அவனை கட்டுப்படுத்தவே முடியாது, யாரும் அவனை அடக்கி வைக்கவே முடியாது. பக்கத்தில் வந்தா ஒரே உதை தான். 15 நாளைக்கு இந்த இடத்துல ஒரு பாக்கெட் பன்னே வைக்கலாம். ஆமாம், யாரும் அவனை அடக்கி வைக்க முடியாது, யாரும் அவனை படிய வைக்கவும் முடியாது, யாரும் அவனை அடிமைப்படுத்தவும் முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் ஒருத்தரும் அவனை ஒன்றும் அப்படியே அடைக்கலாம் வைக்க முடியாது. இப்போ அவன் பக்கத்தில் இருக்கும்போது கவனிங்க, இப்போ தான் மகன் பக்கத்தில் இருக்கும்போது அவங்க அம்மாவை ஆகார யாராச்சும் ஒருத்தன் அடிமை பண்ணு ஏப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு 2 ஸ்டெப்பு வந்தாவே மன்னிச்சு, சாரி 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 சாரி. இது வரைக்கும் எல்லாரும் அடிமை பெண் அடிமை பெண் அடிமை பெண் அடிமை பெண் என்று சொல்லி வந்தார்கள். இப்போ எனக்கு ஒரு மகன் வந்து விட்டான். ஆமென் சொல்வீங்களா? அவன் காட்டு கழுதையை போல் இருப்பான். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, இது யாரும் அவளை ஒடுக்க முடியாது. இதுவரைக்கும் ஒடுக்கி வந்தவர்கள் யாரும் ஒடுக்க முடியாது, யாரும் ஆகாரை சிறுமைப்படுத்த முடியாது, யாரும் ஆகாரின் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. இஸ்மவேல் இஸ்மவேல் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என் சிறுமையை மாற்றுவான். இது எழுதும்போது அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் கேட்டேனாப்பா? ஆமா, இஸ்மவேல் இஸ்மவேல் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என் சிறுமையை மாற்றுவான். அவன் குதிச்சிருப்பா. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, யாரும் அவனை அம்மாவை போல அடிமையாக யாரும் அவனை வைக்கவே முடியாது. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு 85 வயசு. இவளுக்கு 20 வயசு. 85 வயசு எங்க இருக்கு, 20 வயசு எங்க இருக்கு? இந்த 20 வயசு உனக்கு மனைவியா உடனே அவருக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஆனால் வயசு தான் கொஞ்சம் கூட. எவ்வளோ கூட? கொஞ்சம் கூட, ஒரு 85 வயசு தான். இந்த பிள்ளைங்களை ஒரு பிள்ளைங்களை யாராச்சும் பிள்ளைங்க 85 வயசு தாத்தாக்கு ஆமாம் நிச்சயம் பண்ணா சொல், இவங்கள்ட்ட பர்மிஷனே கேட்காம நிச்சயம் பண்ணா இந்த பிள்ளைங்க என்ன எப்படி இருக்கும்? ஆமாம், மாப்பிள்ளை எப்படி இருப்பார்னா, மாப்பிள்ளை நல்லா இருப்பார். வயசு என்ன? 85 வயசு. 85 வயசு. இந்த பிள்ளைங்களை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த பிள்ளைங்களை அந்த 85 வயசு தாத்தாவுக்கு நிச்சயம் பண்ணால் எப்படி இருக்கும்? 10 கோடி பணம் இருக்கு. 10 கோடியில் 100 கோடி பணம் இருந்தாலும் 85 வயசு தாத்தா எனக்கு வேண்டாம். இவட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை கூட. 85 வயசு மனிதனுக்கு உன்னை வைப்பாட்டியாக கொடுக்க போகிறார்கள். ஒரு வார்த்தை கூட. கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு சம்மதமா என்று சொல்லி அவருடைய சம்மதத்தை, அவருடைய அபிப்பிராயத்தை யாருமே கேட்கல. இனி உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வந்துச்சு. தன்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட, ஒரு அபிப்பிராயத்தையும் கேட்காம 85 வயசு கிழவனுக்கு தன்னை கட்டி வைத்தார்களே, இனி அப்படிப்பட்ட அவமானம் என் வாழ்க்கையில் ஒருபோது நடக்காது. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் இஸ்மவேல் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அவன் காட்டு கழுதை போல் இருப்பான். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அடிமைக்கு பிள்ளை பிறந்தால் அவன் எப்படிதான் இருப்பான்? அடிமைத்தான். அடிமைக்கு பிள்ளை பிறந்தால்
அவனும் அடிமையாகத்தான் இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடிமைக்கு மறுபடி சொல்லுகிறேன் பாருங்க. ஆகாரே, அடிமை பெண்ணாகிய உனக்கு ஒரு மகன் பிறந்தான், அவனும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும், இதுதான் பிரமாணம். அவர் சொல்லுவா, நோ 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 நோ, என்னுடைய மகன் இஸ்மவேல், என்னுடைய மகன் இஸ்மவேல் யாருக்கும் அடிமையாகவே இருக்க மாட்டான். ஆமென் சொல்வீங்களா? அடிமையாக இருக்கவே மாட்டான். ஆமென் சொல்வீங்களா? அவன் இஸ்மவேல், அவன் இஸ்மவேல். அப்ப கர்த்தர் அவளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நமக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா எபிரேய பதத்தோடு கூட இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அவளுக்கு பெரும் எதிர்காலத்தை குறித்த பெரிய நம்பிக்கை அவளுக்கு வந்து விட்டது. ஆமென் சொல்வீங்களா? யாரும் அவனை ஒடுக்க முடியாது. அவன் இருக்கிற வரையிலும் அவளை யாரும் சிறுமைப்படுத்த முடியாது. ஆகாரே, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் காட்டு கழுதையை போல இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன இந்த வார்த்தைகள் அவளுக்கு பெரும் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டது. அவளுக்கு நம்பிக்கை கிடைத்தது, நம்பர் 1. ரெண்டாவது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கிடைத்தது. சொல்லுங்கள், அவளுக்கு நம்பிக்கை கிடைத்தது. ரெண்டாவது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கிடைத்தது. மூன்றாவது, அவளுக்கு தைரியம் கிடைத்தது. சொல்லுங்கள், தைரியம் கிடைத்தது. ஆமா, அந்த கர்த்தருடைய தூதன் 2 கேள்வி கேட்டார். நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? சொல்லுங்கள், நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறேன் என்பது அவளுக்கு தெரியும், ஆனால் எங்கே போகிறோம் என்பது அவளுக்கு தெரியாது. இந்த வினாடி வரைக்கும் தான் எங்கே போகிறோம் என்பது அவளுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா, இந்த வனாந்திரத்தை கடந்து விடுவாளோ விடமாட்டாளோ என்பது கூட அவளுக்கு தெரியாது. இந்த வனாந்திரத்திலேயே செத்து போய் விடுவாளோ அதுவும் அவளுக்கு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இஸ்மவேல், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு புது தைரியம் வந்து விட்டது. ஆமென் சொல்வீங்களா? அவளுக்கு ஒரு புது தைரியம். சொல்லுங்கள், அவளுக்கு ஒரு புது தைரியம். சத்தமா சொல்லுங்களேன், புது தைரியம். ஆமா, என்னை கண்டவரை சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா சரியா சொன்னா, என்னை கண்டுபிடித்தவரை நானும் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவருக்கு எல்ரோய் என்று பெயரிட்டார். சொல்லுங்கள், என்னை கண்டுபிடித்தவரை. சத்தமா சொல்ல, என்னை கண்டுபிடித்தவரை நானும் கண்டுபிடித்தேன் என்று அவருக்கு எல்ரோய் என்று பெயரிட்டார். ஆமா, ஆபிரகாம் மூலமாக, அவ வீட்டில் தானே, ஆபிரகாம் வீட்டில் தானே அடிமை பெண்ணாக இருந்தவள். ஆபிரகாம் மூலமாக ஏராளமான கர்த்தருடைய நாமத்தின் அவள் கேட்டு இருக்கிறாள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஏராளமான காரியங்கள் இந்த ஆகார் ஆபிரகாம் மூலமாய் கேட்டு இருக்கிறாள். அந்த பெயர்கள் எதுவுமே கர்த்தருடைய நாமமாய் இருந்த பொழுதிலும் அந்த பெயர்கள் ஒன்றாயிலும் அவளுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தர் இஸ்மவேல் என்று அவளுக்கு பெயரிடுவாயாக சொன்ன உடனே அவளுக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது, தைரியம் பிறந்து விட்டது. வேதத்தை நீங்க நான் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமாம், இப்போ அவள் இல்லை இல்லை, நான் என் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போகவே மாட்டேன், செத்தால் இங்கே சாபனை ஒழிய நான் திரும்பி போகவே மாட்டேன் அவன் சொல்லவே இல்லை. கர்த்தருடைய தூதனை குறித்து, ஐயா நாச்சியார் அண்டைக்கு சாராயின் இடத்திற்கு நான் போவதற்கு எனக்கு பயமாய் இருக்கிறது என்று சொல்லவே இல்லை. வேற எங்காவது போகிறேனே என்று சொல்லி
அவள் மறுப்பும் சொல்லவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், மறுப்பும் சொல்லவில்லை. அப்படியே தைரியத்தோடு கூட திரும்பி செல்கிறாள். நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவளுக்கு நீ அடங்கி இரு. கர்த்தர் சொன்னார், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவளுக்கு அடங்கி இரு என்று சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ நாச்சியார் அண்டைக்கு போ, அவளுக்கு நீ அடங்கி இருக்கிறியோ இல்லையோ, இனிமே உனக்கு அவள் அடங்கி இருப்பாள். ஆமென். ஆமாம், உனக்கு அவள் அடங்கி இருப்பாள். ஆமாம். அங்கிருந்தா ஓடி வந்தா, சொல்லாம கொள்ளாம ஓடி வந்தா. இப்ப கர்த்தர் திரும்பி போன்னு சொன்னோன்னே மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவள் தன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு திரும்பினாள். காரணம் எதிருமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் காட்டு கழுதை போல. ஆமென் சொல்வீங்களா? இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுடைய ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் அணு அணுவாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், அணுவாய். ஜார்ஜ் முல்லர், இந்த வாக்கு தத்துவம் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை, நாட் எட் ஃபுல்ஃபில், NF எழுதுவாரா, நாட் எட் ஃபுல்ஃபில், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறலை. அப்போ இந்த வாக்கு தத்தங்களை வாசிக்கும் போதெல்லாம் வெறும் வார்த்தையாக வாசிக்காதபடிக்கு அப்படியே எழுத்துப்பூர்வமாக, எழுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியே 1000 மடங்கு அதிகமாவான்னு சொன்னால் நான் 1000 மடங்கு அதிகமாவேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பாடும்போது ஏனா சொன்னா, அவன் சிறுமைப்பட்டிருந்த, இப்போ ஒரு பாட்டு சிறுமை, அதுக்கு முந்தின வார்த்தை முந்தின அற்பமானி ஆரம்பத்தை, ஆமா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆமா அற்பமான ஆரம்பம் தான் சம்பூர்ணமாக மாற்றினீரா, சம்பூர்ணமாக மாற்றினீர். நான் எப்படி தெரியுமா பாருனேன், சம்பூர்ணமாக மாற்றி கொண்டிருக்கிறீர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் கர்த்தர் சம்பூர்ணமாக மாற்றி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. சும்மா வந்து போகிற விசுவாசியா இராதீங்கள். அவன் எழுத்தின்படி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அப்படியே வசனத்தின்படி கேளுங்க. இந்த வசனத்தின்படி எனக்கு ஆகணும் ஆண்டவரே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வா? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வா? ராஜன்ட்ட நான் ஒரு மாம்பழத்தை தரேன்னு சொன்னா, ராஜன் என்ன தெரியுமா செய்வாப்புல? யாருக்கும் தெரியாம பைக்குள்ளார வச்சுக்குவாப்புல, யாருக்கும் தெரியாம பைக்குள்ளார வச்சு வீட்டுக்கு போனோன்னே அவர் பிள்ளைக்கு எடுத்து கொடுப்பாப்புல. ஆமா, அவர் பிள்ளைக்கு. இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கலாம்ல, கொடுப்பாரா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கே டெஸ்ட் பண்ணாதீங்க, இன்னைக்கு டெஸ்ட் பண்ண எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு. இன்னொரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் பிள்ளை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டே பிள்ளைகள் நீங்கள். ஆமென் சொல்வீங்களா? உங்களுக்கு தராமல் வேற யாருக்கு கர்த்தர் நன்மைகளை தருவார்? கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ ஏது இருப்பாரோ, பொண்ணு எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ, கல்யாணமான வயசில் இப்போ 18-19 வயசுலலாம் சொல்லப்பா, ஆகாஷ் ஒன்றை பற்றியெல்லாம் சொல்ல. ஆமாம், நீ உடனே பாஸ்டே சொல்லிட்டார் அப்படி பொண்ணு எப்படி இருப்பாளோன்ட்டு. நான் இப்பயே சொல்லேன், கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையான உனக்கெல்லாம் தரவே மாட்டார்ப்பா. ஆமாம், அதுக்கு வயசு வரணும். ஆமாம், அந்த வயசு வந்துச்சுன்னா கர்த்தர் நன்மையானதை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். நிச்சயம் 100% கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஆமென் சொல்வீங்களா? நான் கீழா இராமல் மேலா இருப்பேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார்.
கர்த்தர் செய்வார். ஆனா ஒரு காரியம், இந்த ஆகார் இடத்துல கற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உங்களில் சிலர் கர்த்தர் என் மேல ரொம்ப, God is angry at me, கர்த்தர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறார், கர்த்தர் என்னை ஏமாற்றிட்டார், நான் கேட்ட மாதிரி நடக்கல, தரல, கர்த்தர் என் காரியத்தில் மாத்திரம் ரொம்ப சைலண்டா இருக்கிறார். இங்க இருக்கிற பிள்ளைங்க மனசுக்குள்ள இங்க நினைக்கிறீங்க, என் காரியத்தில் மாத்திரம் ரொம்ப சைலண்டா இருக்கிறார். God is silent at me. என் காரியத்தில் மாத்திரம் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், கர்த்தர் என்னை நேசிக்கிறது இல்லை. இந்த ஆகாரை போல நான் ஒடுக்கப்பட்டவளா இருக்கிறேன், யாரும் என்னை நேசிக்கிறது இல்லை, யாரும் என்னை நேசிக்கிறது இல்லை. இந்த ஆபிரகாம் அவளை ஒரு அனுபவிக்கும் பொருளாக பாவித்தானே ஒழிய, அவளுக்கு ஒரு ஆத்மா இருக்குது, மனசு இருக்கு, உள்ள இருக்குது. அவள் ஒரு பெண், அவளும் ஒரு பெண்ணு. அதை அந்த கண்ணோட்டத்தில் ஆபிரகாம் கூட பார்க்கவே இல்லை. யாருமே என்னை நேசிக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் காரியமெல்லாம் தோல்வியாகி போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு யாராக நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் என்னை அற்பமாக நான் எண்ணப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராக நீங்க நினைக்கிறீங்களா? யாரும் என்னை புரிந்து கொள்ளுவதில்லை, எங்க அம்மா என்னை புரிந்து கொள்ளுவதில்லை, எங்க அப்பா என்னை புரிந்து கொள்ளுவதில்லை அப்படி நினைக்கிறவங்க இங்க இருக்கிறீங்களா? நான் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறேன் என்கிற எண்ணம் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு இருக்கிறதா? என்னை விசாரிப்பதே இல்லை, நல்லா இருக்கியா சொல்லி கணவன் கேட்பதே கிடையாது. அவன் மனைவி நீங்க நினைக்கிறீங்களா? என்னுடைய மனைவி என்னை விசாரிப்பதே இல்லை என்கிற எண்ணம் இங்கே இருக்கிற கணவன்மாருக்கு இருக்குதா? பிள்ளைகள் எங்களை விசாரிப்பதே இல்லை என்கிற எண்ணம் பெற்றோருக்கு இருக்குதா? எங்க அக்கா கடிதம் எழுதுவாங்க, ரொம்ப செல்லமா, ஒரே பெண்ணு, மிகவும் செல்லமாக வளர்ந்தவர்கள். எனக்கு பிறந்த நாள்னாலும் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுப்பாங்க, என் தம்பிக்கு பிறந்த நாள்னாலும் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுப்பாங்க, அவங்க பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் உண்டு, எங்கள் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் உண்டு. அப்படி செல்லமாக வளர்ந்தவர். எழுதுவாங்க கடிதம், என்ன தெரியுமா எழுதுவாங்க? 48 சப்பாத்தி செய்தேன், இன்னைக்கு வீட்டில் 48 சப்பாத்தி செய்தேன், எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அத்தான் முதற்கொண்டு 4 சப்பாத்தி சாப்பிட்டார், நீ சாப்பிட்டியான்னு என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கல, நான் சாப்பிடுவதற்கு ஒரு சப்பாத்தி கூட இல்லைன்னு சொல்லி எழுதுவார். எங்கள் அம்மா உட்காந்துட்டு, ஓ என் பிள்ளைய பார்ச்சா, என் பிள்ளைய பார் இப்படி கஷ்டப்படுறாளேன்னு அழுவார். ஆமாம், எங்கள் அக்கா மாப்பிள்ளை 4 சப்பாத்தி சாப்பிட்ருக்காரு, ஆடா 3 சப்பாத்தி சாப்பிட்ட பிறகாச்சு எம்எல்டா நீ சாப்பிட்டியா, உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டுருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படி லெட்டர் எழுதியிருக்க மாட்டாங்கல்ல. 48 சப்பாத்தி செஞ்சேன், ஆனால் நீ சாப்பிட்டியான்னு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டாங்களே ஒழியே நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. நேற்றுக்கு முந்தா நாள் ஒரு கூட்டத்தில் இந்த கதையை சொன்னேன். ஒரு ஆங்கில கதை இது. ஒரு டாக்டர் லண்டன்லேருந்து அமெரிக்கா செல்கிற கப்பலில் பிரயாணம் செய்தார். கப்பலில் சாயந்தர நேரத்தில் காலையில் இதெல்லாம் மேல் தட்டில் வந்து, அப்பர் டெக் மேல் தட்டில் வந்து அப்படியே கடலை ரசித்து அப்படியே அங்கேயே கூட தங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். தூரத்தில் டால்ஃபின்லாம் விளையாடுறத பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பல முறை கப்பலில் பயணம் செய்திருக்கிறேன். அந்த டெக்கில் உட்காந்து, மேல் தட்டில் உட்காந்து ஒரு சேரில் டேபிளுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாரு.
அவருக்கு ஏத்தாப்புல ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு கணவனும் மனைவியும் உட்கார்ந்து டாக்டரையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இடையில மனைவி வந்து கணவனுடைய தோலை தட்டி தட்டி போங்க போங்கன்னு சொல்லி தட்டுகிறாள். அவன் இருன்னு சொல்லுகிறாள். இன்னும் என்னமோ சொல்லுகிறாள். 4 நாள் பயணம், இது கடைசி நாள், இது கடைசி மாலை நேரம், நாளைக்கு பகல் பொழுதிலே அமெரிக்கா சென்றடைந்து விடும், அவை கடைசி மாலை பொழுது, சீக்கிரம் போங்கன்னு சொல்லி தட்டுகிறாள், தூண்டி விடுகிறாள். அவன் அந்த மனிதன் எழுந்து வருகிறான். பின்னாலே அவருடைய மனைவி வருகிறாள். அவன் வந்து டாக்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து டாக்டரை பார்த்து சொல்லுகிறான், டாக்டர் என்ன தெரியுதா? நீங்கள் டாக்டர் தானே? ஆமாம். எப்படி 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 கண்டுபிடிச்சிங்க? என்ன தெரியுதா? என்ன தெரியாது. தெரியலையே சொல்லுங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு, 25 வருஷத்துக்கு முன்னால் டாக்டர் படிப்பை படிச்சுட்டு ஒரு டவுனில் முதலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்திருந்தப்போ ராத்திரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதவை தட்டி உடனே புறப்பட்டு வாங்க, எமர்ஜென்சி கேஸ் என்று சொல்லி அவரை அழைக்க, அவர் வேற வழியே இல்லாமல் அந்த போலீஸ் ஆஃபீஸரோடு கூட பின்னால் போக, அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வீட்டுக்குள்ளார அவரை கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டுக்குள்ளார கூட்டு போனால் அந்த வீட்டில் ஒரு 18 வயது வாலிபன் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான். பாய்சன் அடிச்சிட்டான், உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான். ஒரு தாய், ஒரு 50 வயது மதிக்கத்தக்க தாய் இங்கே நின்று கொண்டு இருக்கிறாள். அந்த பெண்மணி அவருடைய அம்மா அல்ல, அந்த வீட்டுக்காரங்க, லேண்ட் ஓனர், ஹவுஸ் ஓனர். அவன் கிராமத்தில் இருந்தவன். அவங்க பெற்றோர் அவனை பார்த்து, நீ போய் டவுனில் போய் மாமா கிட்ட போய், அவர் அட்வொகேட்டாக இருக்கிறார், அவர்கிட்ட நீ கூட இருந்து எடுபடி வேலைகள்லாம் செய்து அப்படியே கொஞ்சம் ஏதாவது சம்பாதிச்சு நீ பிழைக்கிறதுக்கு வழியை பாருன்னு சொல்லி மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டார். மாமா அப்படியே ஆஃபீஸில் தங்க வைத்து அவனுக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும், எடுபடி காரியங்கள், ஃபைலை எடுக்கிறது வைக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும்படிக்கான வேலையிலே வைத்தார். இடையில இவனுக்கு நண்பர்கள் கிடைத்து, அந்த நண்பர்கள் பொல்லாத நண்பர்கள், அவங்களோடு கூட குதிரை வாலில் பணம் கட்டிட்டாங்க. அந்த காரியத்தை கற்றுட்டான். குதிரை மேலே பணம் கட்டினோடனே இவன் கட்டின நேரம் அந்த குதிரை தோத்துருச்சு. அந்த குதிரை தோத்தோடனே என்னச்சு தான் பாக்கி பணம் கட்டணுமேன்றதுக்காக மாமாவுடைய டேபிளில் இருந்த 7 பவுன்ஸையும் ஒரு 10 ஷில்லிங்கையும் அவன் நினைச்சுட்டான், எடுத்துட்டு அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லி நினைச்சான். அதுக்கப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு, அவனால் வைக்க முடியல. நாளை காலையில் மாமா வருவார், 7 பவுன்ஸை வைக்க முடியலன்னா எங்கன்னு கேட்டார்னா மாமாவுக்கு ரொம்ப கோபக்காரு, என்ன செய்வார்னு தெரியாது. ஆகவே அவன் வைக்க முடியலையேன்றதுக்காக அவன் பாய்சன் அடிச்சிட்டான். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான். 45 நிமிடம் இந்த டாக்டர் போராடி அவனை கடைசியில் அவனுக்கு மூச்சு வந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்தான். நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்டான். நீங்களாம் யாருன்னு சொல்லி கேட்டான். எல்லாரும் 3 பேரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்கார அம்மா அவனை பார்த்து கேட்டாங்க, ஏன் தம்பி இப்படி காரியங்கள் செய்யலாமா, ஏன் தம்பி இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் கண்கள்லேருந்து கடகடன்னு தண்ணீர் வந்தது, அழுதான். அந்த அம்மா சொன்னாங்க, சரி போனது போகட்டும், இப்போ ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு போன மாதமும் வாடகை பணம் தரல, அதுக்கு முந்தின மாதம் வாடகை பணம் தரல, அதற்கு முந்தின மாதம் வாடகை பணம் தரல, நான் இனிமேல் அந்த வாடகை பணத்தை பழைய பாக்கியை நான் கேட்கவே மாட்டேன், போதுமா. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், நான் ஆக்சுவலாக நீ பாய்சன் அடித்து செத்து போயிட்டனா அதுவும் பிரச்சனை ஆயிரும், நீ பாய்சன் அடித்து பொழைச்சிக்கிட்டனா அதுவும் எனக்கு பிரச்சனை, எப்படி இருந்தாலும் நான் எஃப்ஐஆர் பண்ணணும், ஆனால் எனக்கு என்ன சிக்கல் வந்தாலும் சரி தொழிலில்
நான் உன் பேரில் எந்த எஃப்ஐஆரும் பண்ண மாட்டேன், நான் உனக்கு செய்கிற உதவி போதுமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார். இந்த டாக்டர் என்ன செஞ்சார், பேசிக்கொண்டே பர்ஸை எடுத்தார். பர்ஸை எடுத்து 7 பவுண்ட்ஸையும் டாலர் 7 பவுண்ட்ஸையும் 10 ஷில்லிங்கையும் அவன் கையில் கொடுத்து, இதை போய் உங்கள் மாமாவுடைய டேபிளில் வச்சிரு, இனிமே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாத, நீ அவன் மாமா வர்றதுக்கு முன்னால் மாமாவுடைய டேபிளில் வச்சிரு, நீ உன்னை தப்பாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்னு சொன்னார். நீங்கள் சொன்னீங்களே டாக்டர், நான் அப்படியே அந்த 7 பவுண்ட்ஸையும் அந்த 10 ஷில்லிங்கை மாமாவுடைய டேபிளில் வச்சுட்டேன். அப்புறம் நான் அந்த கெட்ட நண்பர்களோடு கூட பழகுவதை விட்டுவிட்டேன். படித்தேன், வேலை செய்து கொண்டே படித்தேன். நான் இப்போ ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறேன், நான் ஒரு அட்வொகேட்டாக வக்கீலாக இருக்கிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் அல்ல டாக்டர், நான் இப்போ ஒரு அடைக்கலம் என்கிற ஒரு வீட்டை, அடைக்கலம் என்கிற ஒரு அனாதை ஒரு இல்லத்தை நான் நடத்தி வருகிறேன். மைனர் ஜெயிலிருந்து 18 வயதிற்குட்பட்டவர்கள் சிறை தண்டனை அனுபவித்து மைனர் ஜெயிலிருந்து வெளியே வரும்போது யாரும் அவங்க வீட்டுக்கு போகிறத ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டாங்க, யாரும் அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கும் விரும்ப மாட்டாங்க. அவர்களுக்கு வழி தெரியாது, பிழைப்பதற்கான வழி இருக்காது. ஆகவே அந்த பிள்ளைகள் எல்லாரையும், அந்த 18 வயதுக்குட்பட்ட விடுதலை ஆகி வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் நான் நேரிலே போய் அவர்களை சந்தித்து அழைத்து என்னுடைய விடுதியில் வைத்து அவர்களை பராமரித்து அவர்களை படிக்க வைத்து நல்ல வேலையை அவர்களுக்கு வாங்கி தருவதற்கு முயற்சித்து வருகிறேன். இந்த டாக்டர் சொன்னார், the best investment I have ever made in my life is 7 pounds and 10 shilling. என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய முதலீடு என்பது 7 பவுண்ட்ஸும் இந்த 10 ஷில்லிங் தான் சொல்லி டாக்டர் சொன்னாராம். ஆமென் சொல்லுவீங்களா? முதலீடு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், முதலீடு. ஆமாம் ஆமாம். இன்வெஸ்ட் யுவர் டைம், இன்வெஸ்ட் யுவர் மணி. உடைய நேரத்தை முதலீடு செய்து பாருங்கள், உடைய வார்த்தைகளை முதலீடு செய்து பாருங்கள். சந்திக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகார் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சபையிலும் நிறைய ஆகார்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிந்த ஆகார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க அவர்களை சந்தித்து நீங்க உங்களுடைய வார்த்தையை முதலீடு செய்வீர்களே ஆனால், ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவர்களாய் யாருமே எனக்கு இல்லை, யாருமே பேச மாட்டாங்க, சபையில கூட யாரும் எல்லாரும் என்னை அற்பமா நினைக்கிறாங்க, நினைக்கிறவர்கள் உண்டு. கணவன் என்னை விசாரிக்கிறதே இல்லை என்கிற ஆதங்கத்தோடு கூட இருக்கிற பெண்கள் இங்கே உண்டு. மனைவி என்னை அற்பமாக துச்சமாக எண்ணுகிறாள்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கிற கணவன்மார்கள் உண்டு. சிறியவர்களோ பெரியவர்களோ வார்த்தையை விதைத்து பாருங்கள், வார்த்தையை முதலீடு செய்து பாருங்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். மாத்திரமல்ல, உங்களுக்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களை காண்கிற தேவன், உங்களை கண்டுபிடிக்கிற தேவன். 1000ங்களுக்குள்ள 800 கோடிகளுக்குள்ளும் உங்களை கண்டுபிடித்து விடுகிறவர். நீங்க என்ன பிரச்சனையோடு கூட, உனக்கு என்ன பிரச்சனை ஆகாரே, உனக்கு என்ன பிரச்சனைமா, நான் இருக்கேன்ல. ஆபிரகாம் உன்னை கவனித்தால் என்ன, கவனிக்காவிட்டால் என்ன, சாராய் உன்னை கொடுமை படுத்தினால் என்ன, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த நிலைமை மாறும், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அவளுக்கு இப்போ பெரிய ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. என்னுடைய எஜமாட்டி சாராயை மாத்திரம் அல்ல, என்னையும் கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, என்னையும் கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவார். 14 வயசுல அந்த ஆகாரையும் அவன் மகன் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது அவள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், ஆபிரகாம் வருத்தப்பட்டான், ஆனால் ஆகார் வருத்தப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? என்னை அன்றைக்கு ஒரு நாள் என்னை
கர்த்தர் கண்டார், என் பெயரை சொல்லி அழைத்தார், பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி சொன்னார். அந்த கர்த்தர் ஒருவர் எனக்கு போதுமானவர், அந்த கர்த்தர் ஒருவர் எனக்கு போதுமானவர். ஆமா, அன்றைக்கு கர்ப்பவதியா இருக்கும்போது சூருக்கு போகிற வழியாக அவள் அலைந்து திரிந்தாள். இப்போ 14 வயசு பையனோடு கூட அவள் வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது இப்போ அவள் முன்பு போல அலைந்து திரியவில்லை. காரணம், தன்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னை கண்டவரை நானும் கண்டுகொண்டேன். சொல்லுங்கள், என்னை கண்டவரை நானும், என்னை கண்டு கொண்டவரை நானும் கண்டுகொண்டேன். இன்னும் சொல்லுங்க, என்னை கண்டு கொண்டவரை நானும் கண்டுகொண்டேன். அவர் உங்களை காண்கிற தேவன், உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன், உங்கள் சிறுமையை மாற்றுகிற தேவன், உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆஸ்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுடைய வெட்கத்தை, உங்கள் நிந்தையை மாற்றுகிற தேவன், உங்கள் லெச்சையை மாற்றுகிற தேவன், உங்களுடைய வெட்கத்தை மாற்றுகிற தேவன். துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் மகிழ்ச்சி நாட்களை இரட்டத்தனையாய் உங்களுக்கு தருகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எந்த இடத்திலே தலை கவிழ்ந்து நடந்தீர்களோ, எந்த இடத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டீர்களோ, அதே இடத்திலே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உங்களை குறித்து ஒரு நம்பிக்கை கொடுக்கிற தேவன் இந்த பகல் வேளையில வந்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அனுப்பும்படிக்கு அவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அந்த எதிர்காலத்தை குறித்த தைரியத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி அனுப்பும்படிக்கு கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று உங்களை காண்கிற அந்த கர்த்தருக்கு ஹல்லேலூயா, உங்களை காண்கிற அந்த கர்த்தருக்கு, தைரியம் கொடுக்கிற அந்த கர்த்தருக்கு, நம்பிக்கை அளிக்கிற அந்த கர்த்தருக்கு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கொடுக்கிற அந்த கர்த்தருக்கு நான் சொன்ன நபர் நீங்கள் தான் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவதற்காகவே இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவள் எப்படி இஸ்மவே அவன் ஒரு காட்டு கழுதை போலிருப்பான்னு சொல்லி கேட்ட மாத்திரத்திலே ஒரு புது நம்பிக்கை வந்து விட்டதோ, புது தைரியம் வந்து விட்டதோ, எவ்விதமான மறுப்பும் இல்லாமல் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போனாலோ அதை போல ஒரு புது தைரியத்தோடு கூட, புதிய நம்பிக்கையோடு கூட உங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தொடுவதற்காக, உங்களை சந்திப்பதற்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால் தோளுக்கு மேலாக கரங்களை உயர்த்தி என்னோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுவீங்களா? என்னோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே, என்னோடு கூட பேசினதற்காக மகிமை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவரே சமூகத்தில் நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூடமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. சிறுமாய் கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர், என் சிறுமாய் கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர், துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர், காண்கின்ற தேவன் நீ, வீரகாய் எங்கள் ஜீவ நீரூற்று நீ.
என்கின்ற தேவனை எல்லாரும் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். உங்களை காண்கிறதுக்காகவே வந்திருக்கிறோம். உங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்காகவே வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் இதுவரையின் ஒரு நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, ஒரு தைரியம் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்து எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பலமான ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்த முடியாது. தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்ட தேவனுக்கு